எல்லாரும் கொஞ்சம் ரெடியா இருக்கீங்களா? ரேபிட் கொஸ்டின். GSTR 4 ஃபைல் பண்ண போறோம். ஃபைல் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஒய் மட்டும் போட ஒய். எஸ் எஸ். ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ப்ளீஸ் கியர் அப். ஓகே. என்னுடைய அக்ரிகேட் நான் காம்போசிஷன்ல போக வேண்டும் என்றால் என்னுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1.5 கோடியா 1 கோடியா? ப்ளீஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். 1.5 கோடி. சரி, ரைட்டு. சரி, சில ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ல சில டர்ன் ஓவர் வந்து சொல்றாங்க. அந்த டர்ன் ஓவர் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 75 lakhs. ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1.5 கோடி 75 lakhs அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அழகா நீங்க வந்து 75 லட்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேன்டஸ் அப்படின்றாங்க. மேன்டஸ் இல்லாம ஓஜோ அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எந்த ஸ்டேட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. மேன்டஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து அந்த எம்ல மட்டும் 3 எம் சேர்த்துக்கணும். மேங்களூர், மணிப்பூர், மிசோரம். ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே. மங்களூர், மணிப்பூர், மிசோரம். எம். ஏ ஃபார் அருணாச்சலம், என் ஃபார் நாகாலாந்து, டி ஃபார் திருப்பூர், இ ஃபார் உத்தரகாண்ட், எஸ் ஃபார் சிக்கிம். இது போத்தீங்கன்னா மேன்டஸ். அப்போ அதாவது 1.5 கோடி இருக்கிறதுக்கு ஹோஜா அப்படின்றாங்க. ஹோஜானா இமாச்சல பிரதேஷ், அதர் ஸ்டேட்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஏ ஃபார் அசாம். அப்போ 75 lakhs அப்படின்னா மேன்டஸ், 1.5 கோடினா ஹோஜா அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மைண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து விஷயங்கள் கொடுக்குறோம். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ரைட் சார். சரிங்க சார். இதுல எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு பாக்குறோம். இந்த எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரர், ட்ரேடர், ரெஸ்டாரண்ட், எம்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம் ஃபார் மேனுஃபேக்சரர், டி ஃபார் ட்ரேடர், ஆர் ஃபார் ரெஸ்டாரண்ட் அப்படின்றாங்க. இப்போ இது மேனுஃபேக்சரர் அண்ட் ட்ரேடருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரேட்டு? 1%, 2.5%? ஓகே ஓகே. ரெஸ்டாரண்ட்டுக்கு 5%. சூப்பர் சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். சரிங்க சார். என்னுடைய ரொம்ப நன்றி சார். என்னுடைய டாக்ஸபிள் சப்ளை வந்து 15 லட்சம் ரூபாய். என்னுடைய எக்ஸப்டட் சப்ளை வந்து 10 லட்சம் ரூபாய். மொத்தம் 25 லட்சம் ரூபாய் ஆச்சு. நான் ட்ரேடரா இருந்தா நான் எவ்வளவு ரூபாய்க்கு நான் டாக்ஸ் கட்டணும் சார்? மொத்தம் 25 லட்சம் ரூபாய் வருது சார். மொத்தம் 25 லட்சம் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். 15 லட்சத்துக்கு டாக்ஸபிள் டர்ன் ஓவர் மட்டும் தான் கட்ட வேண்டும். அப்போ ரெஸ்டாரண்ட் மேனுஃபேக்சர் இருந்தாங்கன்னா 15 25? 25. சூப்பர் சார், சூப்பர். ரைட் சார். நான் வந்து இப்போ வந்து தமிழ்நாடுல ரெகுலர் நான் காம்போசிஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன் சார். நான் கேரளால ரெகுலரா நான் வந்து பண்றேன் சார். இஸ் இட் அலோவபிளா சார்? இஸ் இட் பாசிபிள் சார்? பிக் நோ. நான் ஒரு இடத்துல சொன்னா 100 இடத்துல சொன்ன மாதிரி டைலாக் மாதிரி நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்ல ஆஃப் பண்ணா எல்லா ஸ்டேட்லயும் ஆஃப் பண்ண மாதிரி டீம்டு ஆஃப்ட் அப்படின்னு விஷயங்கள். ஒரு இடத்துல வித்ரா பண்ணீங்கன்னா அந்த அதர் ஸ்டேட்ல வித்ரா பண்ண விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட் சார். ரொம்ப நன்றி 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 நன்றி. சரி சார். இந்த காம்போசிஷன்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்கா சார்? எஸ் சார் நோ? நோ சொல்லக்கூடாது சார். எஸ் தான் சார் சொல்லும். ஒருத்தர் எஸ் நோ போட்டார். நோ கிடையாது சார். பிகேஸ் ரிவர்ஸ் சார்ஜ் சப்ஜெக்ட் டு ரிவர்சல் சார்ஜ் அப்படின்னு இருக்கும் அந்த செக்ஷன்ல 10ல பார்க்கும்போது. ஓகேங்களா? அப்போ வந்து ரிவர்ஸ் சார்ஜ் உண்டு. ரைட்டு. ஓகே. ஐடிசி எடுக்கலாமா சார்? என்னுடைய பர்ச்சேஸ் பெற வரக்கூடிய ஐடிசி எடுக்கலாமா? பிக் நோ. எடுக்கக்கூடாது. பிக் நோ. நான் டாக்ஸை கலெக்ட் பண்ணலாமா சார்? பிக் நோ சார். டாக்ஸ் இன்வாய்ஸ் பில் ரைஸ் பண்ணலாமா சார்? பிக் நோ. அப்ப என்ன சார் ரைஸ் பண்ணணும்? டாக்குமெண்டேஷன்.
பில் ஆஃப் சப்ளை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்க சார், நன்றி சார். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடரா இருக்கேன் சார். நான் ட்ரேடரா இருந்து பான் மசாலா வந்து வாங்கி விற்க போறேன் சார். பான் மசாலா வாங்கி விற்கலாமா சார்? எஸ் ஆர் நோ? நோ சொன்னதெல்லாம் தப்பு சார். பிக் எஸ். ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரர். ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் யாருக்கு? அடிக்க டைப் பண்ணிங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எம்ஆர்டியா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஒன்லி மேனுஃபேக்சரர். ரைட், ஓகே. சரிங்க சார், நான் வந்து ஒரு 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 குட்ஸ் வந்து இ காமர்ஸ் ஆபரேட்டர் அதில் வந்து வாங்கி விற்க போறேன் சார். பண்ணலாமா சார் காம்போசிஷன்ல? நோ சொன்னது தப்பு சார். எஸ் பண்ணலாம் சார். சர்வீஸ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன், குட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்ற விஷயங்களை வந்து தகவலை வந்து கொடுக்குறோம் சார். தெரிஞ்சுக்கிற விஷயம் சார். அதர் ஸ்டேட்டுக்கு நான் விற்கலாமா சார்? பிக் நோ. அதர் ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா சார்? பிக் எஸ். பிக் எஸ். இம்போர்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா சார்? எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு 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 ரேபிட் கொஸ்டினா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் ரீகேப் பண்ணி நம்ம வந்து உள்ள பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? சூப்பர். நன்றி சார், நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வெரி கைண்ட் ஆஃப் யூ. ஓகே, சரி, ஓகே. ஒரு லிட்டில் பிட் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரைட். இந்த காம்போசிஷன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு 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 இப்போ சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் ரீகேப் பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண போறது இல்ல. ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைலிங் இருக்கு, பார்க்கலாம். ஓகேங்களா சார்? இது ஒரு சிம்பிளிஃபைட் டாக்ஸ். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு ஒரு ஸ்மால் டாக்ஸ் பேயருக்கு வந்து கொண்டு வர ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு கன்சியூமர் சேல்ஸ் நான் பண்ற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ, ஒரு செல்போன் கடையோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல நான் இந்த 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 ரிட்டர்ன் வந்து யூஸ் பண்றேன். இது எலாபரேட்டா நான் கணக்கை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது இன்புட் டாக்ஸ் கிடைக்காது. நான் ஜிஎஸ்டி கலெக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வேரியஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் காம்போசிஷன்லாம் என்னன்னு தெரியும். இந்த காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து சார்ஜஸ் 4 விதமான சார்ஜஸ் உண்டு. ஒன்று ஃபார்வர்டிங் சார்ஜ், ஓகேங்களா, 9 சப்செக்ஷன் 1ல வந்து வரும். ரிவர்ஸ் சார்ஜ் 9 சப்செக்ஷன் 3, 9 சப்செக்ஷன் 4ல வரும். கிராஸ் சார்ஜ் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கிராஸ் சார்ஜ்ல வரும். லேட்டரல் சார்ஜ்ன்றது இ காமர்ஸ் ஆபரேட்டர் சார்ஜஸ் 9 சப்செக்ஷன் 5ல. இந்த சார்ஜஸ்ல 4 சார்ஜஸ்ல ஃபார்வர்டிங் சார்ஜஸ் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபார்வர்டிங் சார்ஜஸ்ல 2 விதமான சார்ஜஸ் வந்து வருது. என்ன வருது? ரெகுலரா இருக்கக்கூடிய செக்ஷன் 9ல இருக்கக்கூடிய டாக்ஸ். இது அது இல்லாம வந்து செக்ஷன் 10ல இருக்கக்கூடிய டாக்ஸ். ஃபார்வர்டிங்ல 2 விதமான சார்ஜஸ். நான் வரியை வாங்கி கலெக்ட் பண்ணி இன்புட் டாக்ஸ் எடுத்து கட்டினா அது ரெகுலர். இல்ல நான் வரியை கலெக்ட் பண்ணாம சிம்பிளிஃபை ரேட்ல பண்ணா அப்படின்னா காம்போசிஷன் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பார்க்கும்போது இது செக்ஷன் 10ல கவர் ஆகுது. இது இல்லாம வந்து இந்த காம்போசிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து சர்வீஸே பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்புறம் ஒரே ஒரு சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் கேட்டரிங் பண்ணலாம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க? என்னுடைய 10% லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் வந்து 10% ஆர் 5 lakhs whichever is higher அப்படின்ற ஒரு ஸ்மால் டாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆரம்ப கட்டத்துல பார்க்கும்போது 50 லட்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 75 லட்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 கோடினாங்க. அப்புறம் 1.5 கோடினாங்க. இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வந்து காம்போசிஷன்ல வந்து வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்ற விஷயங்கள் சொன்னோம். இது இல்லாம வந்து நீ வந்து இந்த 10% கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நீ 6% ஸ்கீம்ல போயிடு அப்படின்ற விஷயங்கள் தான் 3% நோட்டிபிகேஷன் நம்பர் 2 ஆஃப் 2019 வந்து கொடுத்தாங்க, குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இதுல இந்த இந்த 1.5 கோடியில வந்து நான் சொன்னேன் செக்ஷன் 10ல 1.5 கோடி ஸ்பெசிஃபைட் 75 lakhs. ஆனா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்றவங்களுக்கு வந்து 50 lakhs மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. 2 ஆஃப் 2019 வந்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள். ரைட்டு. இதுல வந்து யார் யாரு? குட்ஸ், ஃபுட் சப்ளை அண்ட் அதர் சர்வீஸ் அப் டு 10% வரைக்கும் பண்ணலாம். சர்வீஸ் இருக்கு. இது இல்லாம வந்து அதர் சப்ளைஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்ப எல்லாமே இது எல்லாமே இப்ப வந்து பேசணும் தான் போட்டிருக்கோம். வேற ஒரு ஒன்றும் பண்ணல. இது எல்லாமே கொஸ்டின் ஆன்சர்ல கவர் பண்ணியாச்சு.
குட்ஸ், ஃபுட் சப்ளை, சர்வீஸ் நீங்க ஒரு 10% வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர்ல இருந்து 10% ஆர் 5 lakhs விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்ற விஷயங்களை இதுல வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 10ல கவர் ஆகலன்னா 50 lakhs குள்ள இருந்தா 3% ஸ்கீம்ல போகலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ இந்த ஸ்கீம்ல வந்து உள்ள போகும்போது ஒரு புது ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும் போது நான் முதவே சொல்லிடணும். சொன்னாதான் நான் வந்து இந்த காம்போசிஷன் உள்ள போக முடியும், உள்ள போக முடியாது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷனா இருந்தா என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல பார்ட் பில RET1ல சீரியல் நம்பர் 5 சீரியல் நம்பர் 6ல நான் வந்து கோட் பண்ணுவேன். அதை கோட் பண்ணி நான் கொடுக்கும்போது நான் முதவே கொடுக்கல அப்படின்னா நீ ரெகுலர் தான், முதவே கொடுத்த அப்படின்னா காம்போசிஷன் போகணும். இல்ல சார் நான் வந்து ரெகுலரா இருக்கேன் சார், நான் வந்து காம்போசிஷன் மாறணும்னா அந்த இயர் எண்டு முடியறதுக்கு முன்னாடி இந்த CMP02 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தால் மட்டுமே தான் வந்து நான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கமென்ஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு விஷயங்கள். இதுக்கு எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நான் புதுசா இருக்கும்போது கொடுத்தேன் அப்படின்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இதே வந்து நான் வந்து ரெகுலரா இருந்து காம்போசிஷன் மாறுறேன் அப்படின்னா அந்த எண்டுடைய கமென்ஸ்மெண்ட் தான் வந்து எஃபெக்டிவ் டேட் அப்படின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு கேஸ் தெரியாம வந்து ஆப்ட் பண்ணும்போது மாறும்போது 31/3 கொடுத்தோம். அப்படின்னா கொடுக்காம 1/4 தான் அந்த எஃபெக்டிவ் டேட் கொடுத்தாதான் ஆட்டோமேட்டிக்கா 1/4ல வரும். இது வருஷம் கொடுக்கணுமான்னு கேட்டா வீக்கணும், வருஷம் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் ஆப்டேட்னா இட் இஸ் நாட் டு பி ஆப்டேட் எவரி இயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி உள்ள ஆக்ட்ல வந்து எவரி இயர் நம்ம வாங்குவோம், அந்த மாதிரி வாங்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்ற விஷயங்க. சரிங்க சார், இப்போ இந்த இதுல வந்து சில ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். காம்போசிஷன்ல இது ஒரு காம்போசிஷன் என்னென்ன இருக்கு, ஆக்ட் வந்து செக்ஷன் 10, ரூல் 3ல இருந்து 7. நான் அதர் ஸ்டேட்டுக்கு வைக்க கூடாது அப்படிங்கும் போது அதர் ஸ்டேட் சேலே கிடையாதுன்னா ஐஜிஎஸ்டி ஆக்ட் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் போடும்போது இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இந்த காம்போசிஷன் சொல்லியிருந்தோம், தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்க. இது இல்லாம வந்து கிட்டத்தட்ட இன்டிமேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா CMP1ல இருந்து CMP7 வரைக்கும் இன்டிமேஷன் ஃபார்ம் இருக்கு. இப்போ நான் வந்து காம்போசிஷன்ல இருந்து ரெகுலர் மாறிட்டேன் அப்படின்னா வந்து ITC01 30 நாளைக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் மாறிட்டு அப்படின்னா வந்து ITC03 60 நாளைக்குள்ள கொடுக்கணும். இந்த இயர் பொருந்து 60 நாளைக்குள்ள கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள். இது பணம் கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து CMP08 அப்படின்ற ஃபார்ம் வந்து எவரி குவார்டர்லி ஒன்ஸ் 18ஆம் தேதி கொடுக்கும். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ண இயர்லி வைஸ் ரிட்டர்ன் GSTR4. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம GSTR4 ஃபைல் பண்றோம். இதுக்கு டியூ டேட்டு 30th ஜூன், அதுவும் இந்த மாசம் தான். அதனாலதான் இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இது நம்ம பண்ணியிருக்கோம், பண்ணாலும் இப்போ ரீகேப் பண்ணணும் அடிப்படையில் நம்ம ரீகேப் பண்றோம். ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய 4A இந்த 4A வந்து இது வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ணோம். ஆனா ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. ஆனாலும் ஆட்டோ பாப்புலேட்ல ஒரு ஃபிகர் சொல்லுது, 4A எக்ஸல் எடுத்தா ஒரு ஃபிகர் சொல்லுது, என்கிட்ட ஒரு ஃபிகர் இருக்கு. அப்ப தயவு செஞ்சு கரெக்டா பார்த்து கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம இதுல வந்து நம்ம கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டல்ல 1 lakh வருது, என் புக்ல 1,20,000 இருந்தா அதை எடிட் பண்ணி 120 மாத்தி நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. அப்பதான் உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் GSTR4 வந்து ஜூலை 2017 19 வரைக்கும் குவார்டர்லி ஒன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆனுவலா மாறிடுச்சு, 19 ஆனுவலா மாறிடுச்சுன்ற விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுல சர்க்குலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர்க்குலர்ஸ் வந்து 77ல வந்து ஒரு சர்க்குலர், 27ல ஒரு சர்க்குலர். பேக்கரிக்கு 5% அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து 27 சர்க்குலர்ல நீங்க வாங்கி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கரிக்கு 5% அப்படின்னு வந்து சர்க்குலர்லாம் கொடுத்துருப்போம். இது காம்போசிஷனுக்கு உண்டான லேட்டஸ்ட் சர்க்குலர்ஸை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட்டு, இல்ல இன்டிமேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 7 விதமான இன்டிமேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. இதுல 1, 3 வந்து எக்ஸிஸ்டிங் ஆக்டை மைக்ரேட் பண்றதுக்காக ஃபார்ம், அதை விட்டுருக்க வேண்டாம். இப்போ நான் வந்து ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் வர போறேன் அப்படின்னா வந்து இந்த CMP02 வந்து அந்த இயர் எண்டு முடியறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். CMP02 நான் வித்ரா பண்ண போறேன் அப்படின்னா வந்து CMP04. ஆபீசர் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா CMP05. அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னா CMP06. நான் கொடுத்த ரிப்ளை அக்செப்டன்ஸ் ஆகலாம், ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னா CMP07. நான் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா CMP08 அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுதான் வந்து இன்டிமேஷன் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ். இதுல GSTல வந்து இதை வந்து ஆரம்ப தகவல 50 லட்சம் இருந்துச்சு.
அப்புறம் 75 lakhs ஆச்சு, அப்புறம் 1 கோடி ஆச்சு, அப்புறம் 1.5 கோடி ஆச்சு. இதெல்லாம் காம்போசிஷன்ல இருந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவரை எப்படி கையாளுறது அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய டாக்ஸபிள் சப்ளை, என்னுடைய எக்ஸம்ப்டட் சப்ளை, டிஸ்டிங்க்ட் பர்சன் சப்ளை, என்னுடைய இது இதுல வந்து நில் ரேட்டு, ஃபுல்லி எக்ஸம்ப்டடு, நான் ஜிஎஸ்டி சப்ளை, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு இதுல வந்து ஆர்சிஎம், டாக்ஸ் இதெல்லாம் கழிச்சிட்டா என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 2 பிரான்ச் இருக்கு சார். இந்த 2 பிரான்ச்ல வந்து நான் வந்து டெல்லியில சென்னையில வந்து ஒரு கோடியும் கேரளால 40 லட்சமும் இருந்தது அப்படின்னா வந்து பொதுவா இந்த 1.5 கோடின்னு சொல்லும் போது என்னுடைய ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவரை பார்த்துட்டு தான் தீர்மானிக்க வேண்டும். போன வருஷம் என்னுடைய டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு இருந்தா நான் நெக்ஸ்ட் இயர் போக முடியும். போன வருஷம் என் டர்ன் ஓவர் 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேல இருந்தா இந்த இயர் ஆப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ இது தெரிஞ்சுக்கொண்டு ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். இப்போ 140 1 கோடியே 40 லட்சம் இருந்ததுன்னா நான் கண்டினியூ பண்ணலாம், எந்த மாற்றமும் இல்லை. இதே இந்த டர்ன் ஓவர் 1 கோடி 60 லட்சம் இருந்தா கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு இடத்துல நான் ஆப்ட் பண்ணா எல்லா இடத்துலயும் ஆப்ட் பண்ண மாதிரி, ஒரு இடத்துல டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா எல்லா இடத்துலயும் டிஸ்குவாலிஃபை. அப்படின்னா வந்து எனக்கு அதர் ஸ்டேட்ல ஏதாவது பிரான்ச் இருந்ததுன்னா, ஒரே பான் பேசிஸ்ல இருந்ததுன்னா, எனக்கு டிஸ்டிங்க்ட் பர்சனா இருந்ததுன்னா இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி சார். இப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சொன்னோம் இந்த என்னென்ன ரேட் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 10ல வந்து கவர் ஆகுது. இந்த 10(2)A வந்து 3 வந்து 1 5 6 இதெல்லாமே பார்க்கத்தான் இந்த செக்ஷன் 10ல வந்து கவர் ஆச்சு. ஆரம்ப தகவல்ல வந்து மேனுஃபேக்சருக்கு 2% இருந்தது 1% மாறிச்சு. என்னை வரைக்கும் 30% டிசம்பர் 2027. இதுல வந்து பார்க்கும்போது ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் வந்து டாக்ஸபிள் டர்ன் ஓவர் மட்டும்தான் கோட் பண்ணணும். எக்ஸம்ப்டட் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்டையர் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி கொடுக்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து ரேபிட் கொஸ்டின்லயே நம்ம வந்து அழகா வந்து பார்த்தோம், தெரிஞ்ச விஷயம். இதுல வந்து பார்க்கும்போது சர்வீஸ் 10% அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்றாங்க இல்லையா, இது வந்து செகண்ட் பொசிஷன்ல வந்து வருது, நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2019. இதுல வந்து இந்த இதுல இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வந்து கால்குலேஷன்ல எக்ஸம்ப்டட் சர்வீஸ்ல எடுத்துக்கொள்ள வேண்டாம். எது இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், பில் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து இந்த கால்குலேஷன்ல எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்றதா 1/2019ல ரிமூவல் வந்து கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டர்ன் ஓவர் 1 கோடி 60 லட்சம் ரூபாய் இருக்கு. இதுல என்னுடைய குட்ஸ் வந்து 1 கோடி 45, சர்வீஸ் 4 லட்சம், இன்ட்ரெஸ்ட் 11. 1.60 11 போச்சுன்னா 1.49னா நம்ம வந்து எலிஜிபிலிட்டி, ஏன்னா அந்த கால்குலேஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க வேணான்றாங்க. இதே நான் வந்து 1.59ல சர்வீஸ் நான் 17 லட்சம் பண்ணியிருக்கேன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. நம்ம டர்ன் ஓவர் சாட்டிஸ்ஃபை ஆகுது, டர்ன் ஓவர் சாட்டிஸ்ஃபை 1.47 ஆகுது. ஆனா சர்வீஸ் போர்ஷன்ல 10% மேல எக்ஸிட் ஆகுறதுனால இந்த ஸ்கீமுக்குள்ள போக முடியாது. அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு தான், ரெகுலருக்கு தான் போக முடியும். இதே 50 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா நம்ம யோசிக்கலாம் அடுத்த ஸ்கீம் போலாமா. அப்போ இந்த ஸ்கீம்ல போக முடியாது அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள். ரைட் சார். இதுல சில விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கையாளுறாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்னென்ன சொல்றாங்க, இந்த 1%, 5% டைப் 1, 6% டைப் 2 அப்படின்ற விஷயம் காட்டுறாங்க. இதுல என்ன சொல்றாங்க, இந்த டர்ன் ஓவர்ல 1.5 கோடி 75 lakhs டர்ன் ஓவர், 10% சர்வீஸ். ஓகே. இதுல வந்து cannot be supply நான் டாக்ஸபிள் குட்ஸ், ஆல்கஹால், பெட்ரோல் ப்ராடக்ட் வந்து டீல் பண்ணக்கூடாது. 1+5 அப்படின்னு ஓகேங்களா, டீல் பண்ணக்கூடாது. நான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நான் வந்து பொருள் வந்து விற்க கூடாது. ஓகேங்களா, அதர் ஸ்டேட்டுக்கு நான் வந்து இ-காமர்ஸ் ஆபரேட்டருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடாது, குட்ஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ட்ரேடர் வந்து பான் மசாலா, ஐஸ்கிரீம் மட்டும்தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், நான் ரெசிடென்ட் பர்சன் இது எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம்குள்ள வர முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன். இதே 6% ஸ்கீம்ல 3% ஸ்கீம் 3% ஸ்கீம்குள்ள இருக்கிறோம். அப்படி இருந்தோம் அப்படின்னா வந்து அதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன், இதே சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல சர்வீஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா மெயினா சர்வீஸ் பண்றதுனால சர்வீஸ் பண்ற மீது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்து கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மேனுஃபேக்சரருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த மேனுஃபேக்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து இந்த ஐட்டம் ஐஸ்கிரீம், பான் மசாலா, ஏரேட்டட் வாட்டர்னா பெப்சி, கொக்கோ கோலா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஆல் டொபாக்கோ அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், பிளே ஆஷ், எர்த் பிரிக்கு, ரூஃபிக் டைல்ஸ், இது எல்லாம் மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷனு, ட்ரேடருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியும். இதோட HSN கோட் நம்பரு
என்ன நோட்டிபிகேஷன்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் பேக்கா வந்து கொடுத்துருக்கோம். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து சிஎம்பி 08. ஓகேங்களா? சிஎம்பி 08 வந்து நான் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய ஃபார்ம். இது வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது GSTR 4 30th ஏப்ரல் இருந்ததா 30th ஜூன் அப்படின்ற விஷயங்கள் வந்து மாறிச்சு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இது செக்ஷன் எங்க சொல்லுது? செக்ஷன் 39ல சொல்லுது. ரூல் எங்க சொல்லுது? ரூல் 62ல சொல்லுது. அப்போ இது எங்க செக்ஷன் எங்க ரூல் அப்படின்ற விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். செக்ஷன் 39 சப்செக்ஷன் 2 ரூல் 62 சப் ரூல் 1ல வந்து சொல்லுது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து சரி. நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவில்லை என்றால் எனக்கு என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நோட்டீஸ் கொடுப்பாங்க 46ல, லேட் ஃபீ வரும், பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் 62 கொடுப்பாங்க. ஆபீசர் 27 ஜெண்டர் பெனால்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்க்குலர் 129ல படி எப்படி எல்லாம் கையாளணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கையாள இதெல்லாம் கான்சிக்வன்சி. நீங்க ஃபேஸ் பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. இதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே சார், நான் ரிட்டர்ன் லேட்டா பண்ணா லேட் ஃபீ வரும் சார். நோட்டிபிகேஷன் 21/2021ல 1 ஜூன் 2021ல வந்துச்சு. 21/22ல இருந்து நில் கேஸா இருந்ததுன்னா சிஜிஎஸ்டி 10 ரூபாய், ஹெச்ஜிஎஸ்டி 10 ரூபாய். மேக்ஸிமம் வந்து 250 மேக்ஸிமம் வந்து லேட் ஃபீ கவர் ஆகும். இதே டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 25 ரூபாய் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி 25 ரூபாய், மேக்ஸிமம் வந்து 1000 ரூபாய் 2000 வந்து வரும். இது என்னையில இருந்து வந்துச்சு? 21/22ல தான் வந்துச்சு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணல அப்படின்னா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் will be cancelled. நீங்க பாட்டு சைலண்டா இருந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எவ்வளவு நாள்ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு விஷயம் 3 கான்சிக்வன்ஸ் ரிட்டர்ன்னா. ஏன் குவார்டர்லி ரிட்டர்ன் கிடையாதுனால இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த செக்ஷன் 29 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B ல இங்க கொடுக்குறாங்க. the return of the financial year began the 3 months from the date of the furnishing set return. இந்த ஆனுவல் 30th ஜூன் இருக்கு இல்லையா, 30th ஜூன்ல இருந்து 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல்டு. அதனால தயவு செஞ்சு பார்க்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இது ஜென்ரல் ஒரு 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 ரூல்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போ GSTR 4ல என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் ஃபார்ம்ஸ்குள்ள பார்ப்போம். இதுல மொத்தம் 9 டேபிள். ஆனா வந்து ஃபார்ம்ல 8 டேபிள்ல கவர் ஆயிருக்கும். இந்த ரீஃபண்ட் டேபிள் இருக்காது. ஓகேங்களா? டேபிள் 1 வந்து GSTN, டேபிள் 2ன்றது நேம், டேபிள் 3ன்றது அக்ரிகேட் டர்ன் ஓவர், previous year turnover, ARN, date. Table number 4 is an important table. Table number 4 is important table. இதுல 4 sub table இருக்கு. Table 4ல 4A வந்து registered person purchase, B2B purchase without RCM. Table 4B, 4B ல வந்து பார்க்கும்போது registered person RCM. ஓகேங்களா? Table 4C ல வந்து URD unregistered person உடைய பர்ச்சேஸோ பிளஸ் RCM உடைய அதர் தன் RCM பர்ச்சேஸோ. இதை கிளிக் பண்ணும்போது தயவு செஞ்சு உஷாரா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ், கிளிக் பண்ணலன்னா ரிவர்ஸ் சார்ஜ் கிடையாது. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். அப்போ என்னுடைய டேபிள் நம்பர் 4ல 4A, 4B, 4C, 4D, 4A B2B purchase registered, 4B registered RCM purchase, 4C unregistered purchase and other than purchase, 4D ல import of service அப்படின்ற விஷயங்கள். டேபிள் நம்பர் 5ல பார்க்கும்போது என்னுடைய அவுட்வர்ட் சப்ளையும் என்னுடைய RCMும் டாக்ஸ் வந்து ஏதாவது நான் CMP 08 என்ன போட்டணும் அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். டேபிள் நம்பர் 6ல நான் ஆட்டோ பாப்புலேட் ஆனதை நான் பைஃபர்கேட் பண்ணி என்னோட டர்ன் ஓவரை பைஃபர்கேட் பண்ணி கொடுக்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட டர்ன் ஓவர் 1 கோடி இருக்கு, நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா என் புக்ல 1,20,00,000 இருக்குன்னா இங்க 1 கோடி ஜென்ரேட் ஆகும். இங்க நான் 1,20,00,000 போட்டு என்னுடைய புக்ல என்னுடைய 20 லட்சம் டர்ன் ஓவர் டாக்ஸ் போட்டு கட்டி நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த 1 கோடியில சில எக்ஸாம்பிள் சப்ளை இருக்கலாம், அதை பைஃபர்கேட் பண்ணணும். அதுல RCM பைஃபர்கேட் பண்ணணும். பைஃபர்கேட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா என்னோட ரிட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். டேபிள் நம்பர் 7ல வந்து TDS, TCS, டேபிள் நம்பர் 8ல வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீ. ஒரு 2 minutes மட்டும் பிரேக், 2 minutes.
Thank you. Okay. Table number 7, TDS, TCS. Table number 8, tax, interest, late fee பணம். அப்போ இதுல தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா, இந்த பெரிஸ் ஆஃப் டேபிள்ல வந்து அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. சில விஷயங்கள் மட்டும் கையாள வேண்டும். நான் ரீகேப் பண்ற பாருங்க. டேபிள் நம்பர் 4ல மட்டும் டேபிள் 4ல வந்து 4A, 4B, 4C, 4D. 4A ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. ஆட்டோ பாப்புலேட் ஆனாலும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டும். 4B ரிஜிஸ்டர் RCM, 4C unregistered and URD and both RCM. அது unregistered RCM self finance போட்டு வந்தா import of service. டேபிள் 5 வந்து அப்படியே நான் கொடுத்த CMP 08. டேபிள் 6ல தயவு செஞ்சு பைஃபர்கேட் பண்ணணும். பண்ணாம சைலண்டா விட்டுறக்கூடாது. எல்லாரும் GSTR 9ல டேபிள் 6A அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகி அப்படியே விட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? 6Jல டிஃபரன்ஸ் காட்டுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து விட்டா நம்ம பிரச்சனை தான். நீங்க பைஃபர்கேட் பண்ண வேண்டும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள். ஓகே, இப்போதான் நம்ம ஃபார்முக்குள்ள போறோம். ஃபார்முக்குள்ள போன உடனே ரிட்டர்ன் டேஷ்போர்ட்ல ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் கூட போன உடனே இந்த மாதிரி வந்து இயர் செலக்ட் ஆகுது. 24-25. GSTR 4ல வந்து 30th June டியூ டேட் காட்டும். இந்த மாதிரி வந்து இதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருது பாருங்க. ஓகே, டேபிள் 4A, 4B, 4C, 4D நம்ம சொல்லிட்டோம். டேபிள் 5 சம்மரி ஆஃப் CMP. டேபிள் 6ல வந்து டாக்ஸ் ரேட் வைஸ் நம்ம தான் போடணும். TDS, TCS. ஓகேங்களா? இதுல இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல 1 ரூபி போட்டு உள்ள போக, 0 போட்டு போச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புது கஸ்டமரா இருக்காங்க, அவங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்திருக்காது. 0 போட்டு அக்செப்ட் ஆகலாம், 1 ரூபாய் போடுங்க. 0 போட்டு அக்செப்ட் ஆச்சுன்னா ஓகே. இதே நீங்க இப்போ பழைய கிளைண்டா இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட அக்ரிகேட் டர்ன் ஓவரை எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இது இல்லாம GSTR 4 நான் உள்ளே போவேனா சார், நான் நில் போடலாமான்னு கேட்டா, நில் போடுறது அட்வைசபிள் கிடையாது. போய் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறது நல்லது அப்படின்னு விஷயம் சொல்லலாம். அப்படி நில் போடணும்னா எனக்கு எந்த ஒரு அவுட்வோர்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்வோர்ட் இருக்கக்கூடாது, எந்த லைபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னா நம்ம போடலாம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்க சார், இப்போ வந்து இதுல வந்து இதுதான் வந்து இந்த 4Aன்றது வந்து டாக்ஸ் பேயர் ரிப்போர்ட் நான் ரிப்போர்ட் பண்றோம். 4B டாக்ஸ் பேயர் ரிப்போர்ட், 4C டாக்ஸ் பேயர் ரிப்போர்ட், 4D டாக்ஸ் பேயர் ரிப்போர்ட். CMP ஆட்டோ டிராஃப்டட் கை வைக்கவே முடியாது. டாக்ஸ் ரேட்ல வந்து இது வந்து டாக்ஸ் பேயர் ரிப்போர்ட். இது 7 வந்து ஆட்டோ டிராஃப்டட் தான் கை வைக்க முடியாது. டாக்ஸ் பேயர் ரிப்போர்ட் தான் கை வைக்க முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? இதுதான் இந்த 4A. இந்த 4Aல கன்சாலிடேட்டட் வைஸ் ரேட் வைஸ் கொடுக்கும். ஓகேங்களா? கன்சாலிடேட்டட் ரேட் வைஸ். சார், நான் வாங்கும் போது அவன் ரிஜிஸ்டர்டா இருந்தான் சார், ஆனா இப்போ கேன்சல் ஆயிட்டான், ஏற மாட்டேங்குதுன்னா அது B2C தான் போகும். அதாவது வந்து 4Cல போட்டுக்க வேண்டியதான், வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 4Aல ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ், 4Bல வந்து ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் RCM டிரான்சாக்ஷன்ஸ், 4Cல மட்டும் உஷாரா கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, டிக் அடிச்சீங்க அப்படின்னா டாக்ஸ் கட்டணும், டிக் அடிக்கலன்னா டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதான் விஷயம். டிக் மட்டும் அடிச்சிட்டீங்க அப்படின்னா டாக்ஸ் கட்டணும், டிக் அடிக்கலாம் டாக்ஸ் கட்ட வேண்டாம். தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். அதே 4Cல இங்க வித்தவுட் RCM டிரான்சாக்ஷன்ஸ், 4Dல இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். இது ஆட்டோ பாப்புலேட் டேபிள் 5ல ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. ஏதோ ஒரு டர்ன் ஓவர். இந்த டர்ன் ஓவர்ல வந்து டாக்ஸ் எவ்வளவு இருக்கலாம், 800 இருக்கலாம். அதனால பைஃபர்கேட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல 1ல இருந்து டேபிள் 1ல இருந்து 11 வரைக்கும் வந்து இன்வார்டு, 12ல இருந்து 16 வரைக்கும் அவுட்வார்டு. இந்த இதான் அந்த RCM டிரான்சாக்ஷன் பேயபிள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது பாருங்க, அவுட்வார்ட் 12ல இருந்து 16 வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டாக்ஸ் இந்த இடத்துல வந்து தயவு செஞ்சு பைஃபர்கேட் பண்ணி கொடுக்க வேண்டும். பைஃபர்கேட் பண்ணி கொடுத்தாதான் வந்து கரெக்ட் ஆகும். தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்.
டேபிள் நம்பர் 7ன்றது வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் அப்படின்ற விஷயங்கள் சொல்லலாம். டேபிள் நம்பர் 8ன்றது டாக்ஸ் பேயபிள். இது ஆட்டோமேட்டிக்கா முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரிவியூ வரும். இந்த ப்ரிவியூல இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜீரோவா இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இருந்தா டாக்ஸ் பிரச்சனை வரும். இதை போட்டு ஓடிபி போட்டு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்.